இவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு. 1/6/2025 முதல் நீங்கள் நினைத்தவை தானாக நடைபெறக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்ப ராசியில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஷ்டம், சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது 1/6/2025 முதல் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தன குடும்பாதிபதி உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறாரு. தனாதிபதி ராசியை பார்த்தாலே சங்கடங்கள் விலகி நன்மைகள் தீரக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் பலவும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. 11 செவ்வாய் வெற்றியை தருவாருங்க. அதே போல 9 அமர்ந்து யோகம் தரும் புதன் நுட்பமான அறிவை தந்து சிக்கலை முறியடிக்கும் தைரியத்தை தரக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதன் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம 10 குரு அமர்ந்திருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கலாங்க. 6ஆம் இடத்தில் உள்ள சனியும் ராகுவும் உங்களுடைய ஆற்றலை வளர்த்து எண்ணங்களை செயல்படுத்தும் பலத்தை தருகிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல கன்னிராசினியர்களுக்கு செவ்வாய் சனி பார்வை நல்லதல்ல. பிரயாணங்கள்ல கவனமாக இருப்பது நல்லது. கூடுமான வரைக்கும் இந்த வாரத்தில் தொலைதூர பயணத்தை குறைத்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வதையும் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வதையும் தவிர்த்து கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துது. வாகனங்கள்ல செல்லும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் செல்லுங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடும் போது மாற்று சிந்தனையை வைத்துக் கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரலாங்க. குறிப்பா நீரிழிவு நோய், கண் நோய் அதிகரிக்கலாம். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல சனி மற்றும் ராகு ஆகிய வீரியம் நிறைந்த கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாங்க. இந்த வாரம் முழுவதுமே சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் என்பது திருப்திகரமாக இருப்பினும் எதிர்பாராத செலவுகளினால் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்காது. அதனால் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக நல்லது. அதே போல கன்னிராசினியர்கள் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. மிதுனத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானுடைய காரணமாக அதிக அலைச்சலும் பிரயாணங்களும் அசதியை ஏற்படுத்தும்.
உஷ்ண சம்பந்தமான சரும பாதிப்புகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சை மூலம் குணம் கிடைக்குங்க. அதே போல இவ்வளவு நாட்களாக உடல் உபாதைகளால் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். பிள்ளை அல்லது பெண் உத்தியோகம் காரணமாக வெளிநாடு செல்ல வேண்டி வருங்க என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுது. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மன நிறைவை தரும் என்பதில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் அறிவுறுத்துது. அதே போல கன்னி ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த 1/6/2025 முதல் உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிப்பது அனுகூலமான கிரக கூட்டணி என்று தாங்க சொல்ல வேண்டும். தற்காலிக பணியாளர்கள் தங்களுடைய பணிகளில் நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. மேலதிகாரிகள் உங்களிடம் நியாயமாக நடந்து கொள்வாங்க. அதே போல தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. ஜீவனஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க. இது மாதிரியான நேரங்களில் கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுமை, நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல கன்னி ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக சந்தையில் கடும் போட்டியை சந்திக்க நேரிடுங்க. இருந்தாலும் சனி மற்றும் ராகு உங்களுக்கு பக்கபலமாக நிலை கொண்டுள்ளதால் போட்டிகள் அனைத்தையுமே முறியடித்து நல்ல லாபம் பெற இருக்கீங்க. அதே போல புதிய முதலீடுகளையும் புதிய கிளைகள் திறப்பதிலும் அளவோடு முதலீடு செய்யலாம். சனி பகவான் மற்றும் ராகு ஆகியோருக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால நிதி நிறுவனங்கள் முழு ஒத்துழைப்பையும் தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் கன்னி ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த 1/6/2025 முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறையை தங்களுடைய பொறுப்பில் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் வருமானம் என்பது இந்த வாரத்தில் திருப்திகரமாக இருக்குங்க. இருந்தாலும் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்காது. மேலும் வாய்ப்புகளுக்காக அதிகமாக அலைய வேண்டி இருக்கும் என்பது குரு பகவானுடைய நிலையும் புதன் மற்றும் சுக்கிரனுடைய சஞ்சார நிலையும் குறிப்பிட்டு காட்டுது. பிறர் தயவை நாட வேண்டிய ஒரு காலகட்டம் என்பதால் அதற்காக மிகவும் நீங்கள் பாடுபட வேண்டி இருக்குங்க. அதே போல கன்னி ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரை கட்சியில் சிலரது மறைமுக விமர்சனங்கள் உங்களுடைய மனதை புண்படுத்துங்க. உங்களுடன் நெருங்கி பழகுபவர்களே திரைமறைவில் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. விரைவில் நீங்களே அதனை அறிந்து கொள்ள இருக்கீங்க. கட்சியில் எவரையும் நீங்கள் நம்ப வேண்டாம். அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை என்பது அரசியல் மேதையான சாணக்கியருடைய வாக்கா அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். உள்ளதை எடுத்துக்காட்டுது. செயலும் பேச்சிலும் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. கன்னி ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் பாடங்கள்ல மனம் படிவது சற்று சிரமமாக இருக்குங்க. அதே போல படிப்பில் உற்சாகம் ஏற்படும். ஆசிரியர்களுடைய ஆதரவு உதவுங்க. விளையாட்டுகள், பேச்சு போட்டிகள் ஆகியவற்றிலும் வெற்றி கனியை எட்டி படிப்பீங்க என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் கன்னி ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு சற்று குறைவாகவே இருக்குங்க. கடின உழைப்பினாலும் அதிக வெயிலினாலும் வயல் பணிகள் சோர்வை ஏற்படுத்தும். ஆடு மாடுகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும். சில தருணங்கள்ல கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமும் உருவாக கூடுங்க. கூடுமான வரையில்
தவிர்க்க முயற்சி செய்யுங்க. கடனை விட கொடிய விஷம் வேறு எதுவும் கிடையாது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாக இருப்பது நல்லது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப விஷயங்கள்ல பிறர் தலையிடுவதால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும். பொறுமை நிதானம் அவசியங்க. கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.